ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடும் ஞான் பங்கு தந்த தெய்வத்தினு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடும் ஞான் ജഗത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു യേശു യേശു കാൺപതിനാൻ വെറുക്കപ്പെട്ടോൻ പോതും മഹിമയുള്ളവരോട് ഞാൻ வாழ்ந்தாൽ போதும் நித்தியமோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் நித்தியமோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரைதீரையற்ற பரிசுத்தரோடு கரைதீரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன்வீதியில் தாவிடுவேன் ஏழையான் பொன்வீதியில் தாவிடுவேன் கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன் அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் முற்றிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் முற்றிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நிலையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நிலையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இந்த இயேசு
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆதாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையன் நாவலென்று தீர்ந்திடுமோ. ஆதாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையன் நாவலென்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீரென்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீரென்று துடைக்கிறாரோ. அவளாய் ஏங்கிடுதே எனதுள்ளமோ, அவளாய் ஏங்கிடுதே எனதுள்ளமோ. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சந்தோஷத்தோடு வாங்கி அல்லேலூயா பாடிடும் ഞാൻ. ദോഷമായിട്ടൊന്നും എന്നും എന്റെ നാഥൻ ചെയ്യയില്ല. ദോഷമായിട്ടൊന്നും എന്നും എന്റെ നാഥൻ ചെയ്യയില്ല. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. കഷ്ടനഷ്ടമേറി വന്നാൽ ഭാഗ്യവാനായി തീരുന്നു ഞാൻ. കഷ്ടനഷ്ടമേറി വന്നാൽ ഭാഗ്യവാനായി തീരുന്നു ഞാൻ. കഷ്ടമേറ്റ കർത്താവോട് കൂട്ടാളിയായി തീരുന്നു ഞാൻ. കഷ്ടമേറ്റ കർത്താവോട് കൂട്ടാളിയായി തീരുന്നു ഞാൻ. ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാൽ, ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. ലോകത്തെ ഞാൻ ഓർക്കുന്നില്ല, കഷ്ടനഷ്ടം ഓർക്കുന്നില്ല. ലോകത്തെ ഞാൻ ഓർക്കുന്നില്ല, കഷ്ടനഷ്ടം ഓർക്കുന്നില്ല. എപ്പോഴെന്റെ കർത്താവിനെ ഒന്ന് കാണാമെന്നേ ഉള്ളൂ. എപ്പോഴെന്റെ കർത്താവിനെ ഒന്ന് കാണാമെന്നേ ഉള്ളൂ. ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാൽ, ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാൽ
ദിവ്യ സ്നേഹമേ തേടുമ്പോൾ ക്രൂശിൽ ജീവൻ വെടിഞ്ഞതാ ദിവ്യ സ്നേഹമോ തേടുമ്പോൾ എന്റെ ദുഃഖം മറന്നു ഞാൻ സന്തോഷത്തിൻ ഗാനം പാടും എന്റെ ദുഃഖം മറന്നു ഞാൻ സന്തോഷത്തിൻ ഗാനം പാടും ദുഃഖത്തിന്റെ ഭാരപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാൽ ദുഃഖത്തിന്റെ ഭാരപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ நிறைவாய் நிறைவேறுமே மண்ணின் சாயலை நாங்களை தேடும் விண்ணவர் சாயல் அடைவே தேவ சாயல் ஆகிய மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே வாழ்ந்திடுவே கண்டடைந்து வாழ்ந்திடுவே தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே சோறு உள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய சோறு உள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய ஆட்சி தேற்றிடும் தேற்றரவாள தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே ஆவியே நச்சாரவினார்
ஜெபிப்பதினால் பழுது போல பறந்திடும் ஜெபிப்பதினால் பழுது போல பறந்திடும் ஜீவயாத்திரை ஓடி முடிந்து ஜீவத்திடம் பெற்றிடுவே ஜீவத்திடம் பெற்றிடுவே தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே ஜனிப்பவரே முகமுகமாய் தரிசித்திட முகமுகமாய் தரிசித்திட வாஞ்சையாய் துவைக்கும் எதிர்கொள்ளோ வாரநேர்வே கூப்பிடுவே வாரநேர்வே கூப்பிடுவே தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே இப்புவி எங்கள் சொந்தமல்ல இன்பம் என்னும் மரமெல்லாம் இயேசு இயற்கை நோக்கி தொடருகிறேன் காஞ்சே முயற்சியோர் என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார் கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்ததாமே துடைத்திடுவார் கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்ததாமே துடைத்திடுவார் நம்மளோர் கர்த்தரை மீதே நமக்காகவே காத்திருந்து பின்னில் ஜீவனையின் கரையோரம் மேகம் நானும் சேர்த்து கொள்வேன் எந்தன் வாஞ்சை முயற்சியோ என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார் கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்ததாமே துடைத்திடுவார் கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்ததாமே துடைத்திடுவார் அற்பமான சரீரம் அடைந்தே அடைவேன் மறுரூபமாக புதுராக குரல் தொனியோடே புது பாடல் பாடிடுவேன் எந்தன் வாஞ்சை முயற்சியோ என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார் கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்ததாமே துடைத்திடுவார் கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்ததாமே துடைத்திடுவார் பரலோகத்தில் இயேசுவை அல்லாஹ் மறைவானந்தம் வேறில்லையே அங்கு சேர்ந்து அவர் முகம் காண்பேன் அவன் தீர அணைத்துக் கொள்வேன் எங்கள் வாஞ்சை முயற்சியோ என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார் கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்ததாமே துடைத்திடுவார் கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்ததாமே துடைத்திடுவார் உண்மையாகவும் ஊழியம் செய்ய உன்னத அழைப்பை ஏந்தி
உயர்ச்சியும் என்னை வந்தவர் சேர்த்துக் கொள்வார். தண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். தண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். அது நிமித்தமான துக்கத்திலே காணப்படுகிற அவருடைய பிள்ளைகள், ஆமக்கள், பெம்மக்கள், மருமக்கள், பேர பிள்ளைகள், கூடி வந்திருக்கிற உறவினர்கள், அயலகத்தார், சொந்தக்கார், பந்துக்கள் எல்லாருக்கும் ஆறுதலின் தேவன் கூட இருந்து மனுஷனை மரணம் போல சாய்ந்து போகிறது. ஆண்டவரே, இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை மாயை. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷன் மண்ணுக்கு திரும்புவான் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனாய் பிறந்த இவனுக்கும் மரணம் நிச்சயம், சமயம் நிச்சயம் உள்ளதல்ல. வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை மரணம் பிடித்துக் கொள்கிறது. ஆவியை விடாதிருக்கிறதற்கும் மரணத்தின் மேலும் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. கடைசி பரிகாரம் ஆண்டவரே மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறதா. தாயார் இந்த பூமியில வாழ்ந்த காலங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அம்மையாக, ஆண்டவரே மருமக்களுக்கு நல்ல ஒரு மாமியாராக, பேர பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாட்டியாக தன்னுடைய வாழ்க்கையில தான் தியாகம் அனுபவித்த காலங்கள் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தாவை சகித்து இந்த குடும்பத்தை கட்டி இந்த பிள்ளைகளுக்கு நல்வாழ்க்கை கொடுப்பதற்காக பிரயாசப்பட்டார். இந்த நாளில் சில நாட்களாகவே அவர்களை பலவீனம் தாக்கி கொண்டிருந்தது. அந்த பலவீனத்தின் நிமித்தமாக சரீரத்திலே பாடுகள் அனுபவித்தார்கள். ஆனால் கர்த்தாவே மரணம் அந்த பலவீனத்தின் நிமித்தம் தன்னை ஆட்கொண்டு இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த பூமியிலிருந்து அவருடைய ஆத்மா ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துல இந்த இறுதி அடக்காராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவிலே கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் துக்கம் உண்டு. ஆனால் துக்கத்தின் நடுவில் ஆறுதலின் தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. தொடர்ந்து நடத்துகிற பாடல் ஆராதனைகள், ஜெபங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மகிமைப்பட நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருப்பீராக. தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வதியும் கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். நாம் சந்திப்போம், அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம். சுகம் யாவும் அன்று மகிழ்ந்து சுத்தரில் ஆறுதல் அடைவோம். இந்த மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இந்த வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நாம் வேதாவேத
மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். தூதர் சூழ்ந்து நின்று கேட்டு நாம் யாவரும் மகிழ்ந்தே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இந்த நாம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த மோட்சக்கரை வாசனையுடன் நாம் கழிப்போம். நம் தலையை முடிந்து வெண்கிரீடத்தை நாம் தரிப்போம். ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஏனுச்சார் போய்விட்டார் முன்னகே ஆகினான் தினமும் சந்திப்பேன். அவர் கூட்டத்தில் நான் விண்ணிலே ஓய்வற்ற பேரின்பம் கொள்ளுவேன். இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஏழைக்கும் மாளிகை இங்குண்டு என்று நல்மீட்பர் அழைக்கிறார். மாந்தர் யாவருக்கும் இடமுண்டு. எல்லோரும் வாருங்கள் என்கிறார். இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். சாவுற்றோர் பூரிக்கும் தேசத்தில் சந்திப்போம். பாடுவோம் பாடுவோம். துக்கம் நோவழிந்த ஸ்தலத்தில் சேமமாய் நாம் இறை பாடுவோம். இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். தூதர் சூழ்ந்து நின்று பாடுவார். கேட்டு நாம் யாவரும் மகிழ்வோம். பக்தரங்கே முடி சூடுவார். ஓர் முடி அங்குண்டு எனக்கும். இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். என் உற்றார் போய்விட்டார் முன்னகே ஆயினான் மீளவும் சந்திப்பேன். அவர் கூட்டத்தில் நான் வெண்ணிலே ஓய்வற்ற பேரின்பம் கொள்ளுவேன். இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஏழைக்கும் மாளிகை கொண்டு என்று நல்மீட்பர் அழைக்கிறார். மாந்தர் யாவரும் இடமுண்டு.
நாம் சந்திப்போம். அல்லேலூயா இங்கடா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஒரு வேதம் வாசிப்போம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் இன்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷனை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகும். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தில் போய்விட்டது. ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையில் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உக்கிரகத்தை அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தது. கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருக்கும் உமது அடியாருக்காக கருதவியும் நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை ஒரு கிருபையாக தேவனீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக உமது கிரிய உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதாக எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாயாருடைய பிரிவினாலே சோத்திரம். துக்கத்திலே ஆழ்ந்திருக்கிற அருமையான அவருடைய ஆம்பிள்ளை மக்கள், மகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற இந்தியன் பிலதெல்பியா தேவசபையின் சார்பில் எங்கள் ஆழ்ந்த வருத்தங்களை நாங்கள் உங்களுக்கு ஆறுதலையும் அளிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். தாயாரை எனக்கு சில வருடங்களாக தெரியும். அவருடைய 3 பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை சபையில் ஆராதிக்க கற்றுக்கொண்டு செய்தார். அவருக்கு 4 ஆண் பிள்ளைகளும் 1 மகளும். தேவன் இந்த பூமியில் எல்லாருக்கும் பிள்ளைகளை கொடுத்து தலைமுறைகள் எல்லாம் பார்த்தவங்க சந்தோஷப்பட்டாங்க. இந்த குடும்பத்தில் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக நன்றாய் உழைத்தவர்கள். வாழ்க்கையில் அவர்கள் இந்த பூமியில் வாழும் போது எந்த பயமும் இல்லாமல் எல்லாம் தைரியத்தோடு செய்யக்கூடிய ஒரு திறமசாலி. எந்த இடத்திலும் பேசுவதற்கும் எல்லா காரியத்திலும் போய் செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியமாக இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்தாங்க. குறிப்பிட்ட காலம் வந்தபோது அவங்க உடம்பில் அதுவரையிலும் ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். குறிப்பிட்ட காலம் வந்தபோது அவங்க சரீரத்தில் ஒரு பலவீனம் அற்றைக்காகி அதன் நிமித்தமாக ரொம்ப பிரயாசப்பட்டார்கள். இந்த வீட்டில் அருமையான பிள்ளைகள் அவர்களை நன்றாய் பார்த்து கொண்டார்கள், அவர்களை உபசரித்தார்கள். ஆனாலும் அவர்கள் செய்ய வேண்டிய பல பணிவிடைகளை செய்தாலும் அவருடைய ஜீவனை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை வந்தது. தாயார் நேற்றைக்கு இந்த பூமியிலிருந்து மறைந்து போனாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மரணம் நிச்சயம், சமயம் நிச்சயம் உள்ளதல்ல. ஆனால் இந்த துக்கத்தில் காணப்படுகிற ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, சந்தோஷ வீட்டுக்கு போகிறதை பார்த்து வீட்டுக்கு போக எல்லாருடைய முடிவும் அங்கே தெரியும். எல்லாரும் எப்படி ஒரு நாள் மரிக்கணும், மரணம் நிச்சயம். ஆனால் நம்ம துக்கത്തിന് அல்ல, வாழ்க்கையில் துக்கம் உண்டு. ஆனாலும் ஆண்டவருடைய சார்பில் துக்கத்தை மாற்றுகிற ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு தேவன் ஆறுதலாக இருப்பாராக. பிரைசலாம். அது மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கையில் இந்த பூமியில் அவருடைய பிள்ளைகள், ஆமக்கள், பொம்மக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒன்று கூட எங்களுடைய சபை சார்பில் நாங்கள் ஆறுதலை அளிக்கிறோம். தேவன் இன்னும் ஆண்டவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். தன்னுடைய பிள்ளைகளுடைய
வாழ்நாளில் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு பரிசுத்தாவி பெற்று வேறுபாடோட தெய்வத்தை ஆராதிச்சு இந்த பூமியில மனுஷன் ஒன்று கொண்டு வந்தது இல்லை, ஒன்று கொண்டு போறதும் இல்லை. பூமியில படுகிற பிரயாசம் எல்லாம் பூமியோட முடிஞ்சுவிடும். ஆனா தெய்வீகத்துல படுற பிரயாசம் ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு சேரும். உலகத்தை முழுதும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்தும நஷ்டப்படக்கூடாது. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பூமியில ஓடுகிறது. ஓட்ட முடியும் போது அவன் போய் சேர வேண்டிய ஒரு இடம் மகிமையான பரலோக ராஜ்யம். அதனால அந்த பரம ராஜ்யத்தை நாமும் தரிசிக்க ஆயத்தப்படுவோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அருமையான இந்தியன் பிலதெல்பியா தேவ சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இயேசுதாஸ் அவர்கள் தொடர்ந்துள்ள பகுதிகளை துக்க சாகரத்தில் அருமையான தாயார் அவர்களுடைய பிரிவு நிமித்தமாய் துக்கத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகல விதமான ஆறுதலை கர்த்தர் கட்டளையிட விடுவாராக. குறிப்பாக அருமையான தாயார் அவர்களை குறித்து இந்த பகுதியில் ஊழியத்தை சேரப்பாச செல்வன் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நல்லதொரு வாழ்க்கை இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னொரு விதத்தில் சொன்னால் தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கும்படி தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணினவர்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சத்ததையானால் அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகள், மருமக்கள், பேர குழந்தைகள், குடும்பத்தினர் நன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்பி ஜீவித்த அருமையான தம்முடைய மகள் தாயார் எதிர்பாராத விதமாய் பயங்கரமான வியாதியினால் தாக்கப்பட்டு அவர்கள் நேற்றைக்கு தான் நேசித்த இளைப்பாறுதல் கர்த்தர் அவர்களை சேர்த்து கொண்டார். வசனம் சொல்லுகிறது, நீயோ வென்றால் இளைப்பாறி கொண்டிரு, நாட்களின் முடிவில் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவர்கள் இப்பொழுது ஒரு இளைப்பாறுதலுக்கு என்று கர்த்தர் அவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்களை ஆண்டவர் சரீர பிரயாசங்களுக்கு, சரீரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அந்த பிரயாசங்களுக்கு நீங்கி ஒரு இளைப்பாறுதலை பிரவேசித்திருக்கிறாங்க. இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான பாசம் சொன்னது போல தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கடுமையான பிரயாசப்பட்டாங்க. பலவிதங்களிலே உதவி செய்தாங்க. வீட்டில் வரும்போதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு பிள்ளைகளை உபசரித்து கவனித்து கொண்டிருந்தாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்பலாம், இந்த இடத்துல இனி யார்? பாருங்க, இந்த தாய் இருந்ததை போல இனி யாரும் இந்த உலகத்தில் நமக்கு செயல்பட இல்லை. ஆனாலும் அந்த தாய் இருந்த இடத்துல நாம் ஆராதிக்கிற இயேசு வெளிப்படுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். யாரும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஏனென்றால் இப்போது நிறைவாய் காணப்பட்டு கொண்டது ஒரு வீடு ஒரு நிறைவில்லாமல் குறைவாக மாற்றப்படுகிறது. இந்த அம்மா இருந்த இடம் இப்போ குறைவாக்கப்பட்டு விட்டது. அந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுவார், ஆண்டவர் வெளிப்படுவார். ஆகவே இதை பார்க்கிற எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் ஒரு நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலையான வாழ்க்கை மேலானது. அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதல்ல. யார் யார் மனம் திரும்பி மூழ்கி ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்று கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, தெய்வ மக்கள், நாம் அப்படி ஆராதித்து அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்கள் ஜீவித்தால் மரணம் இல்லாமல் இல்லை, மரணம் உண்டு. வாழ்க்கை மரணத்தோடு வாழ்க்கையை முடிந்து போவதில்லை. யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் என்னென்னைக்குமாய் ஆண்டவரோடு இருக்கும்படியான ஒரு இளைப்பாறுதலில் கர்த்தர் அவர்களை சேர்த்துக் கொள்வார். ஆண்டவர் இல்லாமல் தன்னுடைய மனமும் மாமிசமும் விரும்பினபடி ஜீவித்து கடந்து செல்கிறவர்களுக்கோ ஒரு நித்திய ஆக்கினை. பாருங்க, நம்ம இப்போ இந்த வார்த்தையும் சொல்லலை, ரொம்ப அமைதலாய் இந்த பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லாருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலும் மரண வீட்டுக்கு போவது நல்லது. ஏனென்றால் அங்கே எல்லாருடைய முடிவும் தெரியும். என்னுடைய
நம்முடைய எல்லாருடைய முடிவும் இவ்விதமாய் மாறுவதற்கு முன்னால ஜீவனுள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், அவருக்காக ஜீவிப்போம், பாவ வழிகளை விட்டு தேவனுக்குரியவர்களாய் மாறுவோம். பிரியமன்னமா, அதாவது ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நம்ம மற்ற யாரையும் பார்க்க கூடாது, ஆண்டவரை மட்டும் பார்த்து கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் நிலையற்றதா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் அவருக்குரியவர்களாய் மாற வேண்டும். அதாவது இந்த சரீரம் இந்த மண்ணோடு போனாலும் நமக்குள் இருக்கிற ஜீவன் கிறிஸ்துவோடு கூட, ஆத்துமா கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டு அவரோடு நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டு நித்தியம், அதாவது ஒன்று பரலோகமும் நித்தியம், அதே நேரத்தில் நரகமும் நித்தியம். இது யார் போய் பார்த்தா இதெல்லாம் பலர் சொல்லலாம், ஆனால் வேதம் அதை நமக்கு திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறபடியினால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படி சரீரம் மண்ணுக்கு திரும்புவதற்கு முன்னால ஜீவனோடு இருக்கிற நாட்களில் என்றைக்கும் நமக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. எத்தனையோ சம்பவங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், எங்களை போன்ற ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவங்க கூட பிரியமானவர்களே ஆராதனை நடத்துவதற்கு பிரயாணப்பட்டாங்க. காலையில் என்றைக்கும் வழக்கமாய் பிரயாணப்பட்ட நேரம், பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் எல்லா ட்ரெஸ்ஸும் பண்ணிட்டு கொஞ்சம் படுத்துட்டு எழும்புறேன்னு சொன்னாங்க, படுத்தாங்க, அவ்வளோதான். இப்படி எத்தனையோ சம்பவங்கள். அடுத்து அவர் பிரசங்கித்த குறிப்பை சொன்னாங்க, அவருடைய ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் உள்ள ப்ரோக்ராமை வாசித்தாங்க. நடத்தைக்கு ஆளு கிடையாது. தெய்வ மக்களே, இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு வேதனை உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வாழாதபடி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் நல்லது என்று சொல்லக்கூடிய ஒரு நாங்கள் சொல்லுகிறதில்லை, கர்த்தர் சொல்ல வேண்டும். ஆகவே நம்முடைய உட்காருதல், எழுந்திருக்குதல் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் காண்கிற தேவனாகவே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. ஆகவே உண்மையாய் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கிருபையாய் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் இதையெல்லாம் பார்த்து தெய்வ பிள்ளை ஆண்டவருக்காக ஜீவிப்போம். பிரியமான என்ன இருந்தாலும் இயேசு இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்று கிடையாது. என்ன இருந்தாலும் இயேசு இல்லைன்னா ஒன்று கிடையாது. அதனால ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நமக்கு ஆயுசை கொடுத்திருக்கிற நாட்களில் ஆண்டவருக்காக ஜீவித்து நமக்கு ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் பரிமள தைலத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியும் ஒருவருடைய ஜனன நாளை பார்க்கலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கலும் துக்கிப்பும் நலம். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டில் இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரசங்கி எல்லாவற்றையும் சம்பாதித்தார். தனக்குள்ளான எல்லாவற்றையும் வீட்டை சம்பாதித்தார், திராட்சை தோட்டத்தை சம்பாதித்தார், பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டு அவர் பார்த்து சொல்லுகிறார், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, நான் வாசித்த பகுதியில பாருங்க, பிறந்த நாளை பார்க்கலும் மரண நாள் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதினால் மரண நாள் நல்லது என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து ஒரு நித்திய இளைப்பாறுதலுக்கு கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். ஆகவே இதை பார்க்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் சந்திப்பதற்கு முன்னால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்க வேண்டும். அவர்கள் விட்டு போன இடத்துல ஆண்டவர் ஆறுதலின் தேவனாக தோன்றுவார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சம்பவம், ஒரே ஒரு காரியம் வேதத்தில், அதாவது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் மரித்த பின்பல்ல, உயிரோடு இருக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரிக்கக்கூடிய ஒரு அனுபவம். நாங்கள் சொல்லலாம், அருமையான தாய் அவர்கள் நன்றாய் ஜீவித்தார்கள், அப்படி என்று கிறிஸ்துவுக்குள் ஜீவித்தார்கள் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல வேண்டும், இவ்விதமாய் சரீரம் மண்ணுக்கு எல்லாருக்கும் மரணம் உண்டு,
வேதத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். Death has been appointed by God to எல்லா மனிதனுக்கும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Death has been appointed by God. மனிதனை, அதாவது ஒரு மனிதனை ஒரு நிழல் பின்பற்றுகிறது போல, நாம் போகும்போது நமக்கு பின்னால் நிழல் வருகிறது போல, தொடர்ந்து வருகிறது போல, மரணம் ஒரு மனிதனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எப்போ என்னன்னு தெரியாது. ஆகவே எல்லாவற்றின் மத்தியிலேயும் தெய்வ மக்கள் அந்த ஆண்டவருக்கு என்று நாம் ஜீவித்து என்றைக்கும் எப்போதும் எந்த நேரத்திலும் ஆண்டவருக்காக ஆண்டவர் நேசிக்கக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் எல்லாம் செய்யலாம், பரிசுத்தம் இல்லாமல் பாடலாம், ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், எதை செய்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த சரீரம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. இது மண்ணுக்கு திரும்புவதற்கு முன்னாலே இதை பார்த்து ஜீவனுள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிப்போம். இந்த வார்த்தைகளால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதத்தை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தாமதத்தை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. சகலவிதமான ஆறுதலுக்கு காரணராய் இருக்கிற எங்கள் திரியக தெய்வமே, இந்த துக்க சாகரம் நிறைந்த நிலைமையில் நின்று கொண்டு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நேர்மையாய் நடந்தவர்கள் இளைப்பாறுதலை பிரவேசித்தார்கள். முதலாவது மரிக்கிறவன் பாக்கியவன் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் என்ற வரிசையில் உம்முடைய மகளை கர்த்தர் சேர்த்து கொண்டீர் என்பதை விசுவாசித்து நாங்கள் துதிக்கிறோம். இருந்தாலும் அவருடைய பிரிவு என்று சொல்வது அவர்களுடைய பிள்ளைகள், மருமக்களுக்கு, அருமையான பேர குழந்தைகளுக்கு மற்றும் அருமையான தாயாருடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் இந்த பகுதியில் கூடியிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு மகா பெரிய துக்கம் தான் ஆண்டவரே. ஆனாலும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இயேசு நல்லவராய் வெளிப்பட்டு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்னவரே, உம்மை விசுவாசித்து சகல ஆறுதல்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டும். ஆண்டவரே, இந்த சரீரம் மண்ணுக்குரியது, இதை நல்லடக்கம் பண்ணும்படியாக நாங்கள் எடுத்து செல்கிறோம். தொடர்ந்து நடைபெறக்கூடிய எல்லாவற்றின் நிமித்தமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும். அருமையான தாயாரை இனி நாங்கள் இந்த பூமியிலே சந்திப்பதில்லை, நித்தியத்திலே சந்திப்போம் என்கிற நம்பிக்கை எல்லாருடைய உள்ளங்களிலும் பெரிய இதை பார்த்து மனதிரும்பாதவர்கள் மனதிற்பட்டு நல்ல இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சொர்க்கயாத்திரை செய்யுന്നു, என் சொர்க்கேசம்
என் சுதேசம் காண்பதினால் வெட்கப்பட்டோடிடுந்தோம். என்னை ஏறி தேவனாய் தெய்வதூதர் வருந்தோம். என்னை ஏறி தேவனாய் தெய்வதூதர் வருந்தோம். வேண்டும் போலே யாத்திரைக்காய் புது சக்தி தருந்தோம். வேண்டும் போலே யாத்திரைக்காய் புது சக்தி தருந்தோம். സമയമാം വേദത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. സമയമാം വേദത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺപതിനാൽ ബന്ധപ്പെട്ടോടിടുന്നു. എൻ സ്വദേശം കാൺപതിനാൽ ബന്ധപ്പെട്ടോടിടുന്നു. സുതന്മാർക്ക് വെളിച്ചത്തിൽ അവകാശത്തിൽ. സുതന്മാർക്ക് വെളിച്ചത്തിൽ അവകാശത്തിൽ. ദൈവത്തിനു സ്തോത്രം സ്തോത്രം പാടും ഞാൻ. ദൈവത്തിനു സ്തോത്രം സ്തോത്രം പാടും ഞാൻ. സമയത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. സമയത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺപതിനായി ബന്ധപ്പെട്ടോടിടുന്നു. എൻ സ്വദേശം കാൺപതിനായി ബന്ധപ്പെട്ടോടിടുന്നു. എന്നെ കേൾപ്പാനായി ദൈവദൂതർ വരുന്നു. എന്നെ കേൾപ്പാനായി ദൈവദൂതർ വരുന്നു. வேண்டும் പോലെ യാത്രയ്ക്കായി പുതു ശക്തി തരുന്നു. வேண்டும் പോലെ യാത്രയ്ക്കായി പുതു ശക്തി തരുന്നു. സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺപതിനാൽ ബന്ധപ്പെട്ടോടിടുന്നു. എൻ സ്വദേശം കാൺപതിനാൽ ബന്ധപ്പെട്ടോടിടുന്നു. സ്വന്തമേ എന്നെ സ്വന്തമേ എന്നെ കാൺമേലോ. എന്റെ യേശുവേ എന്നെ കാൺമേലോ. പരലോകമേ എൻ സ്വന്തമേ എന്നെ കാൺമേലോ. പരലോകമേ അങ്ങില്ലേ വരുത്തം വസിതാകും. ഓണത്തുയരം അങ്ങില്ലേ വിൺകിടം നാഞ്ചിപ്പേ. വിണ്ണവർ പാദം സേവേ വിൺകിടം നാഞ്ചിപ്പേ. വിണ്ണവർ പാദം സേവേ. പരലോകമേ എൻ സ്വന്തമേ എന്നെ കാൺമേലോ. പരലോകമേ എൻ സ്വന്തമേ എന്നെ കാൺമേലോ. സിലുവായിൽ അറയുണ്ടേ ഇനി നാനല്ല യേശുവേ. സിലുവായിൽ അറയുണ്ടേ ഇനി നാനല്ല യേശുവേ. അവരൻ മഹിമയേ எனது லட்சியமே. அவரன் மகிமையே எனது லட்சியமே.
என்று காண்பேனோ இயேசு என் நம்பிக்கையோ இந்த பூமியின் சொந்தமல்ல இயேசு என் நம்பிக்கையோ இந்த பூமியும் சொந்தமல்ல பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவே பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன் விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரம சுகம் காண்பேன் பரந்தேசம் அதில் சேர்வேன் பரம சுகம் காண்பேன் பரந்தேசம் அதில் சேர்வேன் ராபகலில்லையே வெற்றதை காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அழைப்பின் சத்தம் கேட்டு அப்பா സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു സമയമോ വേദത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു യേശുദേവം കണ്ടതി ഒഴുകുന്നു യേശുദേവം കണ്ടതി പാട്ടോടി ചെയ്യുന്നു എൻ സ്വർദേശം വെട്ടപ്പാട്ടോടിടുന്നു യേശുദേശം കാൺപതിനാൽ വെട്ടപ്പാട്ടോടിടുന്നു രാത്രിയിൽ ഞാൻ ദൈവത്തിന്റെ കൈകളിൽ ഉറങ്ങുന്നു രാത്രിയിൽ ദൈവത്തിന്റെ കൈകളിൽ ഉറങ്ങുന്നു അപ്പോഴും എന്നതത്തിന്റെ സകമുന്നോട്ടോടുന്നു ഹൃദയത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു സമയം ഹൃദയത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു സമയം സ്വന്തം നാട്ടിൽ ദൈവം ചെയ്യുന്നു സമയം ഹൃദയത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു ഓടുന്നതിനു ഒന്നും വേണ്ട യാത്രയിൽ ഭാരങ്ങൾക്കും ഓടുന്നതിനു ഒന്നും വേണ്ട എൻ സ്വദേശം കാൺപതിനായി വെട്ടപ്പെട്ടോടിടുന്നു എൻ സ്വദേശം കാൺപതിനായി വെട്ടപ്പെട്ടോടിടുന്നു നിത്യമായി വാസസ്ഥലം എനിക്കൊണ്ട് വെട്ടപ്പെട്ടോടിടുന്നു എൻ സ്വദേശം കാൺപതിനായി വെട്ടപ്പെട്ടോടിടുന്നു എന്നെ ഏൽപ്പാനായി ദൈവദൂതൻ വരുന്നു എന്നെ
കേൾപ്പാനായി ദൈവദൂതൻ വന്നു ദേശം കണ്ടതിനാൽ വെട്ടപ്പെട്ടോടിയിരുന്നു. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறதே, வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் தன்னுடைய ஜீவியத்தின் ஓட்டத்தை வெற்றியை முடித்த அருமையான இந்த தாயாருடைய சரீரத்தை இந்த இடத்துல நாம் நல்லடக்கம் பண்ணும்படியாக எடுத்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, மனுஷன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால மண்ணுக்கே திரும்புகிறான். இப்படியாக எல்லாருக்கும் சரீரம் மண்ணுக்கு தானே திரும்புகிறது என்று சொல்லப்பட்டு நாம் நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுக்கு பிரியமானவர்களே ஒரு உயிர்த்தெழுதல் நம்பிக்கையும் அவர்களுக்கு நித்திய ராஜ்யத்தை குறித்த ஒரு நம்பிக்கையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதே நேரத்தில் கிறிஸ்து இல்லாமல் மரிக்கிறவர்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனால் ரெண்டும் வித்தியாசமானது. பிரியமானவர்களே, ஒன்று கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஜீவனோடு அவரோடு இருக்கும்படியாக அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாங்க. இயேசு இல்லாமல் மரிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், அவர்கள் நித்திய ஆக்கினைக்கு நேராக செல்லுகிறாங்க. ஆகவே இதை பார்க்கிற நாம் இவ்விதமாய் சரீரம் மண்ணுக்கு திரும்புவதற்கு முன்னால தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவித்தால் நம்முடைய மரணமும் நினையாத சம்பவித்தாலும் நாம் நித்தியத்திலே சந்திப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்த பரலோக வாழ்க்கை என்பது 1-2 வருடங்கள் இல்லை, மாதங்கள் இல்லை, நித்தியமாய் அவரோடு கூடிய வாழ்க்கை. ஆனால் நரக வாழ்க்கையும் அது சில மாதங்கள் இல்லை, வருடங்கள் இல்லை, அதுவும் நித்தியமான வேதனை. அப்படி நித்தியமான வேதனையிலிருந்து தப்புவிக்க ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவ்விதமாய் சரீர மண்ணுக்கு திரும்புவதற்கு முன்னால ஜீவனுள்ள ஆண்டவருக்காக ஜீவிப்போம். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் ஆறுதல் படுத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். சகல விதமான ஆறுதலுக்கு காரணராக இருக்கிற எங்கள் திரியக தெய்வமே, இந்த நேரத்தில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். தன்னுடைய ஜீவியத்தின் ஓட்டத்தை முடித்த அருமையான அந்த தாயருடைய சரீரத்தை நாங்கள் இந்த இடத்துல நல்லடக்கம் பண்ணுகிறோம். இந்த நேரத்திலையும் அவர்கள் விட்டு போயிருக்கிற பிள்ளைகள், மருமக்கள், பேர குழந்தைகள் மற்றும் குடும்பத்தை சார்ந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த பகுதியில் உள்ள எல்லா அருமையானவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவ்விதமாய் சரீர மண்ணுக்கு திரும்புவதற்கு முன்னால் ஜீவனுள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டு உமக்காக ஜீவிக்க கர்த்தர் இரக்கம் செய்யும். நம்முடைய பிள்ளைகள் அருமையான தாய் நிமித்தமாய் ஆண்டவர் கலங்கி போகாதபடி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன வார்த்தையை நம்பி உமக்காக ஜீவிக்க உதவி செய்யும். சகல ஆறுதல்களையும் உடைய பிள்ளைகள் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.
வருகிற நாளிலே இந்த சரீரம் உயிரோடு எழுப்பப்படும் நம்பிக்கையோடு மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.